சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. இதில் முதலமைச்சர்கள் சிறந்த முதலமைச்சர் ஆவதற்கு, அதாவது முதலமைச்சர் ஆவதற்கே தமிழ்நாட்டில் யார் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வெளியாகி இருக்கிறது. இதில் முதலில் ஸ்டாலின் அவர்கள் 27%, அடுத்து விஜய் அவர்கள், நீங்கள் சொல்லும் போதே ஒரு புன்சிரிப்பு இருக்குது, நான் சொல்லி முடிச்சிடுறேன், 18%, அடுத்து இபிஎஸ் அவர்களுக்கு 10%, அண்ணாமலை அவர்களுக்கு 9%ன்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த வரிசையை பற்றி உங்களுடைய பார்வை? பொதுவாக எனக்கு கருத்து கணிப்புகளில் உடன்பாடு கிடையாது. அது ஒரு நாகரிகமான மோசடி அப்படின்னு நம்புகிறவன் நான். சி ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க பல நேரங்களில் தேர்தல் முடிவுகளை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்புகள் 80% 90% சரியாகவே இருந்திருக்கும். சி ஓட்டர்ஸ் யாரோடு இணைந்து நடத்தினாலும் அவர்கள் கலந்துக்கிட்ட அந்த கருத்து கணிப்பு அந்த எண்ணிக்கை அடிப்படையில் 90%க்கும் மேலே கிட்டத்தட்ட சரியாக தான் வந்துட்டுருக்கு. ஒரு மதிப்புமிக்க நிறுவனங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் 4 பேரை சொல்லியிருக்காங்க. பெர்சன்டேஜெல்லாம் விடுங்க, அது அப்புறம் பேசுவோம். இந்த 4 பேர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு உங்களுக்கு சொன்னது யார்? சி ஓட்டர்ஸை பார்த்து நான் கேட்குறேன். இன்னொருத்தரோட இணைஞ்சு நடத்தினாங்க, யாராக வேணாலும் இருக்கட்டும். இந்த 4 பேர் தான் சார் கண்டென்டர், வேறு யாரும் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, பத்திர பேப்பரில் எழுதி கொடுத்துட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே போய் வாக்குமூலம் கொடுத்து எங்களுக்கு முதலமைச்சர் பதவி வேணான்னு யாராவது சொன்னாங்களா? இந்த 4 பேரை தீர்மானித்தது யார்? இங்கே தான் மோசடியினுடைய தொடக்க புள்ளின்னு நான் சொல்லுவேன். ஏன் ஸ்டாலின் கண்டென்டர் இல்லையான்னு கேட்கல. இந்த 4 பேருமே கண்டென்டருக்கு தகுதியற்றவர்கள் நான் சொல்ல, மீத யாருமே இல்லையான்னு நான் கேட்குறேன். சீமான் கூட கேட்டிருக்கேன். இல்லை, நான் அடுத்து வரேன் நான். அப்போது இங்கே நடக்கிறது நம்ம இந்தியாவில் எங்கேயுமே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் கிடையாது. நேராக ஓட்டு போட்டு அந்த அதிபரை தேர்ந்தெடுக்கிற முறை அல்ல. அது பிரதமருக்கும் சரி, முதலமைச்சரை நேரடியாக தேர்ந்தெடுக்கிற நடைமுறை இங்கே கிடையாது. கட்சியினுடைய செயல்பாடு, அதனுடைய உட்கட்டமைப்பு, அந்த தொண்டர்கள் எவ்வளோ எழுச்சியாக இருக்கும், அந்த கட்சி எந்த கூட்டணி அமைச்சிருக்குன்னு இதுதான் ஒரு முதலமைச்சரை தீர்மானிக்குமே தவிர தனிநபர் அல்ல. சரிதானா? பிரதமர் யாருன்னு சொல்லாமலே பிரதமர் தேர்ந்தெடுத்த அணிதான் மன்மோகன் சிங் காலத்தில். மன்மோகன் சிங் பிரதமர்னு அறிவிக்கலை. அன்னைக்கு அந்த காங்கிரஸ் தலைமையிலான அணி ஆதரிக்கணும்னு மக்கள் நினைச்சாங்க, மெஜாரிட்டி இடத்தை பிடிச்சாங்க, அவர் ஆக்கினாங்க. ஸோ இப்படி இருக்கிற போது இந்த 4 பேர் தான் முதலமைச்சர். நீங்கள் யாருன்னு டிக் பண்ணுங்கன்னா அவன் 4ல் ஒன்று டிக் பண்ண தான் செய்வான். 8% ஓட்டை வாங்கி நிரூபித்த சீமான் படம் எங்கே? எந்த அடிப்படையில் அண்ணாமலை சேர்த்தீங்க? தகுதியான நபர், நான் மறுக்கலை. எந்த அடிப்படையில் சேர்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு பிஜேபி தலைவர்னு சேர்த்தீங்களா? அப்படி சேர்த்திருந்தா அமமுக தலைவர் தினகரன் படம் எங்கே? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி படம் எங்க? ஜி.கே. வாசன் எங்க போனார்? தகுதியானவங்க தானே, நாம எப்படி மறுக்க முடியும் அதை? அப்போ இந்த கட் ஷாட் பண்ண அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? யார் தயாரித்து கொடுத்த பட்டியல் அது?